Hey guys, this is Munna from Wedding Clicks. இந்த வீடியோல 0% சேச்சுரேஷன் இருக்கிற பேக்ரவுண்டை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் சன்செட் ஒன்று இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் பேர்ட்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணேன் ஆன்லைன்லேருந்து. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்குது. இப்போ இந்த ஒயிட் பேக்ரவுண்டை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஹைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதோட பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு மல்டிப்ளை அப்படின்னு மாற்றிட்டிங்கன்னா பிளாக் எல்லாம் ஒயிட் எல்லாம் ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பேசிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்டாக இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிடும். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதே என்னோட லோகோ பேக்ரவுண்டில் இருக்கிற இந்த பிளாக் கலர் வேணாம் அப்படின்ட்டு வந்து ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு மாற்றுறேன். ஸ்க்ரீன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 100% பிளாக் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிடும். இப்போ இது மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒயிட்டும் இல்லை பிளாக்கும் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலர். எப்படி ஈஸியாக ஹைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஹார்ட் லைட், விவிட் லைட், லீனியர் லைட் இந்த மூணில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் ஹார்ட் லைட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஹார்ட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா 50% கிரேவாக இருக்கிற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிடும். ஓகே இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் இதை நல்லா கவனிங்க. இந்த இமேஜை இதோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவும் கிடையாது ஒயிட்டும் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் கிரே அப்படின்னு சொல்லலாம் இந்த கலரை. இப்போ இதை எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இதை வந்து மல்டிப்ளை அப்படின்னு நான் மாற்றிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு இதை நான் பிரைட் பண்ணேன் அப்படின்னா அது ஹைட் ஆகிடும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிரைட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சன்செட்டும் சேர்ந்து பிரைட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் மட்டும் பண்ணிடுறேன். Ctrl+Alt+G, மேக் யூஸ் பண்ணிங்கன்னா கமாண்ட் ஆப்ஷன் G கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இந்த கர்வ்ஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இந்த லேயருக்கு மட்டும் தான் லிமிட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து கர்வ்ஸை வந்து கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணே போனீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஹைட் ஆகிடும். இது எப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த பிளெண்டிங் ஆப்ஷனை வந்து மறுபடியும் நார்மலாக மாற்றிக்கிறேன். இப்போது இந்த பிரைட் கிரேவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட்டாக மாற்றிருக்கோம் கர்வ்ஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஹைட் ஆயிடுச்சு. இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து டார்க் கிரே, இது வந்து பிரைட் கிரே கிடையாது, டார்க் கிரே டுவர்ட்ஸ் பிளாக். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து ஹார்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுற மறுபடியும். இந்த கர்வ்ஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுட்டு இதையும் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் கிளிப்பிங் மார்க்ஸ் ஆகிடும். இதை நான் ஹைட்லேருந்து எடுத்து விட்டுறேன். ஜஸ்ட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ அதுவும் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை வந்து நார்மலாக மாற்றிடுறேன். மாற்றிட்டு இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் கிரேலேருந்து 50% கிரேவாக மாற்றிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்ட் லைட்டில் ஹைட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0% சேச்சுரேஷன் இருக்கிற ஒரு பேக்ரவுண்டை வந்து ஈஸியாக ஹைட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Photoshop கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.